7th month தான் ட்விஸ்டே. என்ன ஆச்சு, போவல மந்த்லி அப்போ வந்து மறக்காம வெயிட்டும் பிபியும் செக் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆனோன்னா வெயிட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு. வெயிட் வந்து நான் கம்மியாயிட்டேன். சரி சொல்லிட்டு வந்து என்ன பண்ணேன், சரி போவோம், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டும் நான் இல்லை. 7th month போனோன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செக் பண்ணணும். செக் பண்ணோன்னா பிபி கரெக்டாக தான் இருந்தது, வெயிட் வந்து கம்மியாயிடுச்சு. என்னம்மா உனக்கு வெயிட் கம்மியாயிடுச்சு, கீழே போய் ஸ்கேன் எடுத்துருவான்ட்டாங்க. அந்த டைம் எனக்கு ஸ்கேனே கிடையாது. போய் ஸ்கேன் எடுத்துட்டு வாமான்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் சரி போய் கீழே நம்ம வந்து இந்த ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாங்க, வெயிட் கம்மியாயிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஸ்கேன் எடுக்க போயிட்டேன். போயிட்டு அந்த ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போமா மூமெண்ட்ஸ் தெரியல, நீ போய் டீ குடிச்சிட்டு நல்லா வாக் பண்ண, ஒரு 20 minutes கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பதட்டம். நான் டீ எல்லாம் குடிக்கவே மாட்டேன், முதல்ல டீ காஃபிலாம் எனக்கு பிடிக்காது. சரி டீ குடிச்சிட்டு நல்லா வாக் பண்ணிட்டு போனோடனே வந்து வாமிட் ஒரு பக்கம், ரெஸ்ட் ரூம் ஒரு பக்கம், தண்ணி குடிச்சு வாமிட் ஒரு பக்கம், ரெஸ்ட் ரூமு அடக்கவே முடியல. சரி போனேன். ஆனால் அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், 2 வாட்டி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்துட்டு எனக்கு வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, எல்லாம் ரிசல்ட் ரொம்ப நேரம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு சரிம்மா ஸ்கேன் கொடுத்துட்டு போய் டாக்டரை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. போய் டாக்டரை பார்த்தோம். டாக்டர் பார்த்தோன்னே டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குமா உனக்கு அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பாப்பாவுக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கா ஸ்லோவாக இருக்கா சொன்னாங்க, எனக்கு தெரியல. சம்திங் அந்த மாதிரி ஸ்பீடாக ஸ்லோவாக எனக்கு தெரியல. சொல்லிட்டோன்னே அந்த டைம் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு அதை கவனிக்க முடியல. இன்ன வரைக்கும் ஸ்பீடாக ஸ்லோவாக தான் யோசிப்பேன். ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, கவர்மெண்ட்டில் போட்டிருப்பீங்கல்ல கார்டு, அங்கே போங்க, கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட் கேட்டார், சொல்லுங்க என்ன ஆச்சு சொல்லுங்க. இல்லை நீங்கள் கவர்மெண்ட்டில் போங்க அப்படி சொல்லணும். அந்த டாக்டர் மேலே செம்ம கோவம் வந்துச்சு. இவ்வளோ நாள் வந்து அந்த டாக்டரை நான் கடவுளாக பார்த்துட்டு இருந்தேன். வந்து போங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க. இவங்களே சொல்ல வேண்டியது தானே, நாங்கள் வந்து இது பண்ணிப்போம். சரின்னு சொல்லிட்டு வாட்டர் லெவல் கம்மியானா அந்நேரத்துக்கு சாட்டர்டே டைமு நைட்டு 8:30 to 9 ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்கே டாக்டர் இருப்பாங்க. சரி சொல்லிட்டு காலையில் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே சண்டே போனோடனே, சண்டேல டாக்டரே இருக்க மாட்டாங்களாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான். இல்லை இந்த மாதிரி வந்து ஆமாம்மா வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கு, உனக்கு பேபி மூமெண்ட்ஸ் வந்து தெரியுதாம்மா, தெரிஞ்சுட்டே இருக்கணும், கொஞ்சம் ரிஸ்க்கு தான், நீ என்ன பண்ணி எக்மோருக்கு போயிடுமா, எக்மோரில் கூட டாக்டர் இருப்பாங்களா தெரியல, நீ போயிடுமா அப்படி சொல்லிட்டோம்னு எனக்கு செம்மழ, என்னால் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், எங்கள் மாமியார் வீட்டில் வந்து என்ன சொன்னாங்க, அவங்க வந்து ப்ராட்வேல இருக்காங்க, பக்கத்துலேயே வந்து ஸ்டான்லி இருக்குது, சரி நம்ம அங்கே போகலாம் வந்துருங்க அங்கன்னு சொல்லிட்டோன்னா அங்கே போனோம். சண்டே டைமில் டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, அட்மிட் ஆனால் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவாங்க ஸ்டான்லியில். நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கம் அட்மிட் ஆனது இல்லை, ஹாஸ்பிட்டலில் யாருன்னா அட்மிட் ஆனால் அவங்கள போய் பார்க்கறது இதுவே கிடையாது. எல்லாம் ஜுரம்னா கூட மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட் வாங்கி போட்டுப்பேன். எங்கள் கல்யாணம் ஆன அப்புறம் தான் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து உடம்பு சரியில்லைனா வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஊசி போட்டு வருவாங்க. சரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஆச்சா, ஐயோ அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைமு எங்கள் அம்மா வந்து அந்த அவங்களுக்கு ஒன்றுமே அவ்வளோ தெரியாது. ஸோ அவங்களுக்கும் வந்து என்ன வச்சா அந்த டைமில் உடம்பு சரியில்லையா, அவங்களே அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்களே, எங்கள் அப்பா ஓவராக பயப்படுவார். ஸோ அம்மா அப்பா பயப்படுவாங்களே. என்னோட நாத்தனார் தான் வந்து என் கூட இருந்தாங்க, 2 நாத்தனார் தான் வந்து அட்மிட் ஆகும்போது என் கூட இருந்தாங்க. அப்போ வந்து அட்மிஷன் போடும்போது என்ன ஆச்சுன்னா, செம்ம திட்டு. எல்லாம் ஒரு ஸ்கேனாக கேட்குறாங்க. அம்மா ஃபஸ்ட்டு வந்து நீ ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்கேன் கொடுத்தேன், 2வது என்டி ஸ்கேன் கொடு, 5th month ஸ்கேன் கொடு, 7th month ஸ்கேன் பண்ணும்போது தான் வந்து இது மாதிரி வாட்டர் லெவல் கம்மியாச்சு அப்படி. சரி எக்கோ ஸ்கேன் கொடு அப்படின்னாங்க. பாப்பா அது எக்கோ ஸ்கேனு அனாமலி ஸ்கேன் கூட எடுத்தனா அது இருக்குது, உன்னோட எக்கோ ஸ்கேன் கொடு, உனக்கு சுகர் டெஸ்ட் பண்ணாங்களா அது கொடு, அப்புறம் வந்து என்னமோ சொன்னாங்களே தைராய்டு டெஸ்ட் இருக்கா அது கொடு, பிளட் டெஸ்ட்டு அந்த ரிசல்ட்டை கொடு, இதுன்னா நான் அப்படியே பேந்த முழிகிறேன். என்னடா இந்த டெஸ்ட்டெல்லாம் எனக்கு ப்ரைவேட்டில் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று 3rd month எடுத்தாங்க. இந்த மாதிரி ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வந்து லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க் பார்க்குற மாதிரி இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு வந்து கொடுக்குறேன்னா இதில் இருக்குங்க. ஏம்மா நீ தைராய்டு டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு, உனக்கு வந்து ஹார்ட் பீட் டெஸ்ட், அந்த எக்கோ டெஸ்ட்லாம் பண்ணுவாங்களா அதெல்லாம் கொடுன்னு, இதெல்லாம் என்ன பண்ணலையே நீ சொல்கிற அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கு திட்டுறாங்க.
சரி ஹஸ்பண்ட் மஞ்சக்காமால் டெஸ்ட் எல்லாம் வந்து கேட்டாங்க. இல்லையே HIV டெஸ்ட் இல்லையே, ஹஸ்பண்டோடது தான் இருக்கு. ஹஸ்பண்டோடது இல்லை, உண்டு கூட உண்டு தானே வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி எதுவுமே எடுக்கலையா நீ பிரைவேட்? சரி கவர்மெண்ட்ல கார்டு போட்டியா, அந்த கார்டை கொடு. கவர்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, தெரிஞ்ச அக்கா தான் அவங்க வந்து நான் பிரைவேட்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த டெஸ்ட்டுமே எடுக்கல, கார்டை மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட்ல வந்து உனக்கு எதுவுமே பண்ணலையா, என்ன நீ கார்டை கூட டிக் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு செம்மையா திட்டி அதுக்கப்புறம் தான் எனக்கு அட்மிஷன் போட்டு அமுச்சு விட்டாங்க. எமர்ஜென்சி வார்டுக்கு அமுச்சு விட்டோன்னா அங்கேயும் எனக்கு திட்டுன்னா உனக்கு எதுவுமே பண்ணலையான்னு சொல்லிட்டு அவங்க ஆமாம்மா உனக்கு பேபி வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது, பாப்பாவுக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது. சரி சொல்லிட்டு ஒரு வந்து ஆரஞ்சு கலர் பவுட்ரு மாதிரி, நான் உங்களுக்கு அந்த பவுட்ரு காட்டுறேன். ஸோ அந்த பவுட்ரு வந்து கொடுத்தாங்க, டேப்லெட் கொடுத்துட்டு இது வந்து இது பண்ணுங்க, உனக்கு வந்து நாங்கள் வந்து பாப்பா வந்து நுரையீரல் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெக்ஸான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊசி பெருசாக இருக்கும், அந்த ஊசியை நாங்கள் போடுவோம், அது வந்து உனக்கு 4 hours கிட்ட ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அட்மிஷன் போட்டாச்சு. எமர்ஜென்சி வார்டில் அட்மிட். அங்கே எமர்ஜென்சி வார்டில் நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சியில் இருந்தாங்களோ, அவங்களா பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, எனக்கு அந்த பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, யூரின் டெஸ்ட் எடுத்தாங்க, அங்கேயே எனக்கு சுகர் டெஸ்ட் எடுத்தாங்க, மஞ்சக்காமல் டெஸ்ட் எடுத்தாங்க. நான் வந்து தைராய்டு டெஸ்ட் மட்டும் தான் வந்து வெளியே பார்த்துக்கிட்டேன். ஹீமோகுளோபின் டெஸ்ட் வந்து அந்த பச்சை கார்டு போட்டேன் பார்த்தீங்களா, அங்கே பார்த்தேன். இந்த பச்சை கார்டு போட்டாங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி செம்ம திட்டு, என்ன நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை செம்மையாக திட்டி விட்டாங்க. அப்புறம் அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயோ அம்மா என்னை வர சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் சொல்லுமா, நீ ப்ரைவேட்டில் பார்த்துக்கிற, அதனால தான் வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நீ கொஞ்சம் சொல்லிடுமா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒன்றுமே புரியல. நானே இங்கே திட்டு வாங்குறேன், இந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நானே வந்து பேந்த பேத முழிச்சிட்டு இருக்கேன்னா இந்த அக்கா வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணேன், ஏதோ சொல்லிட்டு அந்த அக்கா எப்படியோ காப்பாற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஊசி போட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 20 minutesக்கு ஒரு டாக்டர், ஜென்ஸ் டாக்டர் தான், அவங்க வந்து எனக்கு அந்த ஊசி போட்டாங்க. நல்லா பாட்டு கேட்டுகிட்டே வந்து ஊசி போட்டுட்டு அப்படியே அந்த சொன்னாங்க என்கிட்ட, இந்த ஊசி வந்து உனக்கு எரியிற மாதிரி இருந்தாலும் அலர்ஜி மாதிரி வந்தாலும் சொல்லுமா, கொஞ்சம் மூச்சடைக்கிற மாதிரி. அப்படியே ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருந்துச்சு உள்ளுக்குள்ளேயே, நம்மளுக்கு ஜுரம் அடிச்சாலும் எப்படி எரியும் அந்த மாதிரி இருந்துச்சா. சரி அப்படியே வந்து கம்முன்னு இருந்துட்டேன்.